மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன், அதுல நேற்று ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. இந்த நிலையில ரஷ்ய அதிபர் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபருடைய இந்த சந்திப்பை ஜெலன்ஸ்கியும் விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதற்கட்டமா என்ன புரிஞ்சுக்கலாம்? அது இந்தியா ரொம்ப டிஃபிகல்ட் பேலன்சிங் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நேச்சுரலா ஒரு பாதிக்கப்பட்ட நாட்டிற்கு இந்த ஒரு மோடி புட்டின் அவர்களை தழுவுவது அவர்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கிறதுனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு ஏனென்றால் அந்த நாட்டின் மீது தற்பொழுதும் ரஷ்யாவின் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா இரண்டு நாடுகளுக்கும் நண்பராக இருந்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸ்பிரஷன், ஒரு ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்வது ஜெலன்ஸ்கிக்கு ஒரு நெருடலான விஷயம். அதனால் அவர் அவருடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். அது ஒரு எம்பராசிங் மூமெண்ட் தான். சந்திரசேகரன் சார், போர் பிரச்சனை அப்படின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலானது. இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல ஒரு இணக்கமான நட்புறவான சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிங்கும் போது இதனை ஜெலன்ஸ்கி எப்படி விமர்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதனை தாண்டி அணிசேரா நாடுகள்ல தான் இந்தியா இருக்கு. இது குறித்து வெளிப்படையாக எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிற நிலையில இந்தியா இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அமைதி தானே காக்க முடியும். பிரதமர் இது குறித்து பேசணும், ரஷ்ய அதிபர்கிட்ட இது குறித்து லேசாகவாவது வலியுறுத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு சரியா? அவர் அஃபெக்டட் கண்ட்ரி இல்லையா, அது தாக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு. நிச்சயமாக ரஷ்யா மீது அவர்களுக்கு இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதை அவர்கள் வெளிப்படுத்துவதில் நாம் ஒன்றும் ஆட்சேபிக்க முடியாது. இந்தியாவிடமிருந்து உக்ரைன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இன்னும் மோர் ப்ரோஆக்டிவாக ரஷ்யாவை ஒரு நிர்பந்தப்படுத்தி இந்த மாதிரி தாக்குதல்களை நிறுத்தணும் என்று உக்ரைன் எதிர்பார்க்கிறது. இந்தியா ஓரளவுக்கு தான் போக முடியும். ஏனென்றால் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு காலாகாலமாக ஒரு நட்பு நாடு, இரண்டு பேரும் நட்பு நாடுகளாக இருப்பதனால் ஒரு அளவுக்கு மீறி ரஷ்யாவை கண்டமும் பண்ண முடியாது. இதுவரைக்கும் இன்னும் இந்தியா ரஷ்யா தொடுத்த அந்த போரை பப்ளிக்காக இன்னும் கண்டிக்கவில்லை. ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் குறை சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய அந்த மெயின் அட்டாக், அந்த போரை கண்டிக்கவில்லை. நன்றி திரு சந்திரசேகர். இணைப்பில் உங்களுடைய பார்வை என்ன என்று பதிவு செய்ததற்கு.